தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்கு. இந்த 8 மாத இடைவெளிக்குள்ள திமுக காரர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை செய்தி ஊடகங்களின் வழியாக பரப்புவதன் மூலமாக திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க, திமுக காரங்க மோசமானவங்க என்று சொல்லுகிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, குட்கா பாஸ்கர் வழக்கு என்னாச்சு, விஜயபாஸ்கர் வழக்கு என்னாச்சு, அதே மாதிரி பல வழக்குகள் ஏற்கனவே அதிமுக காலத்தில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறது, அதெல்லாம் என்னாச்சு? ஏன் அங்கெல்லாம் அமலாக்கத்துறை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஏன் சோதனை நடத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப எதிர்க்கட்சிக்காரர்கள் மீது மட்டுமே ஏவி விடுவதற்கான ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் வேலை பார்க்கிறார்களா அமலாக்கத்துறைன்னு நம்ம கேட்கல, உச்ச நீதிமன்றமே கேட்கிறது. அப்ப பல முறை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அதுல பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் நிரூபிக்கட்டும், யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு போடலாம், விசாரிக்கலாம். ஆனா எதிர்க்கட்சிக்காரர்கள் வீடுகளுக்கு மட்டும்தான் இது போகும். ஏன்னா ஏற்கனவே அஜித் பவார் மேல அப்படித்தான் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. கூட்டணிக்கு வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு, சமரசம் செய்து கொண்டார்கள், அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்ப நம்ம என்ன கேட்கிறேன், இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், தேர்தல் காலத்துல ஒரு 4 கோடி ரூபாய் பணம் போச்சு ரயில் வழியாக அப்படின்னு பிடிச்சாங்கல்ல, நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் தான் தேர்தல் செலவுக்கானது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அமலாக்கத்துறை ஏன் நயினார் நாகேந்திரன் மீது அதை விசாரிக்கவே இல்லை?